வணக்கம் நண்பர்களே, குட்டி ஸ்டோரிஸ் உலகத்திற்கு வரவேற்கிறோம்.
இன்னொரு இனிமையான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் குட்டீஸ். வணக்கம் குட்டீஸ். இன்று கடலின் ஆழத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நட்பு கதையை சொல்ல போகிறேன். நீல நிறம் மிளிரும் கடலில் 2 சின்ன மீன்கள் வாழ்ந்து வந்தன. ஒன்றின் பெயர் நீலம், மற்றொன்றின் பெயர் சுட்டி. நீலம் அமைதியான மீன், சுட்டி சுறுசுறுப்பான மீன். இருவரும் வேறு குணம் கொண்டிருந்தாலும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்பும் நண்பர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேர்ந்து கடலில் சுற்றி பார்ப்பார்கள். பவளங்களுக்குள் ஒளிந்து விளையாடுவார்கள். கடல் செடிகளுக்குள் சுழன்று நீந்துவார்கள். ஒரு நாள் அவர்கள் கடலின் புதிய பகுதியை நோக்கி நீந்திக் கொண்டிருந்தார்கள். அப்போது தூரத்தில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அந்த ஒளி ஒரு சிறிய குகைக்குள்ளிருந்து வந்தது. சுட்டி ஆர்வமாக இருந்தது. நீலம் சற்றே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இருவரும் சேர்ந்து மெதுவாக அந்த குகைக்குள் சென்றார்கள். அங்கிருந்தது ஒரு அழகான மந்திரமுத்து. அது வண்ணமயமாக ஒளிர்ந்தது. அதன் அருகே நீந்தும் போது நீரே மின்னுவது போல தோன்றியது. இருவரும் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதை எடுக்கவும் இல்லை, வைத்திருக்கவும் இல்லை. அதை பார்த்த அந்த நிமிடத்தையே ரசித்தார்கள். அந்த நாளிலிருந்து அவர்கள் அடிக்கடி அந்த குகைக்குள் சென்று மந்திரமுத்தின் ஒளியில் விளையாடுவார்கள். அங்கு நீந்தும் போது அவர்களுக்கு கடல் இன்னும் அழகாக தோன்றியது. சில நேரங்களில் முத்தின் ஒளி அவர்கள் மேல் விழும். அப்போது நீலம் நீலமாக மின்னும், சுட்டி வெள்ளி நிறமாக பிரகாசிக்கும். அவர்கள் சிரித்துக்கொண்டே அந்த ஒளியில் சுற்றி சுற்றி நீந்துவார்கள். நாட்கள் கழிந்தன. முத்தும் அங்கேயே இருந்தது. நட்பும் அப்படியே இருந்தது. அவர்களுக்கு அந்த முத்து முக்கியமில்லை, அதை சேர்ந்து கண்டுபிடித்த அந்த நிமிடமே முக்கியம். ஏனென்றால் நண்பனுடன் பார்த்த அழகு, ஒன்றாக அனுபவித்த மகிழ்ச்சி, அதுதான் நினைவாக இருக்கும். குட்டீஸ், நண்பன் என்றால் உங்களுடன் சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒருவர். விளையாட்டு, சிரிப்பு, புதிய கண்டுபிடிப்பு, இவை எல்லாம் நண்பனுடன் இருந்தால்தான் இன்னும் ஸ்பெஷல் ஆகும். நீங்களும் உங்கள் நண்பர்களுடன் புதிய விஷயங்களை கண்டுபிடித்து சேர்ந்து மகிழ்ந்து அழகான நினைவுகளை உருவாக்குங்கள். அப்போதான் நட்பு இன்னும் பிரகாசிக்கும். கதையின் கருத்து: நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவரை ஒருவர் கவனித்து சேர்ந்து இருப்பதுதான் உண்மையான நட்பு. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். பாய் குட்டீஸ். வணக்கம் குட்டீஸ்.
அதுக்கு கேட்டுச்சு. வீசுற தென்றல் காத்தோட குளிர்ச்சிய அதால உணர முடிஞ்சது. அந்த காடு முன்னைய விட இப்போ அதுக்கு இன்னும் ரொம்ப அழகா தெரிஞ்சது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? நம்ம மனசு பதட்டப்படாம அமைதியா இருந்தா எல்லா விஷயமும் நமக்கு கண்ணாடி மாதிரி தெளிவா புரியும். அதனால சில நேரம் அமைதியா இருக்கிறதும் ரொம்ப நல்லது. மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன் குட்டீஸ். குட்டீஸ், இன்று நான் உங்களுக்கு ஒரு கியூட்டான ஸ்மார்ட்டான கதையை சொல்ல போகிறேன். இந்த கதை ஒரு சின்ன நாய்க்குட்டி பற்றியது. ஒரு காலத்தில் பச்சை பசுமையான ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சந்தோஷமான நாய் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்துல இருந்த இந்த நாய்க்குட்டி ரொம்பவே சுறுசுறுப்பானது. அதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யோசிக்காம உடனே ஆக்ஷன். யாராவது ஓடினா துரத்தும், சத்தம் கேட்டா குறைக்கும், வந்து உருண்டா கொதிக்கும். அம்மா நாய் எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு என்ன கேட்டாலும் அது கேட்கவே மாட்டது. ஒரு நாள் நாய்க்குட்டி தன் நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு சின்ன பூனை மரத்துல இருந்து குதிச்சுது. நாய்க்குட்டி யோசிக்காம ஓன்னு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சுது. பார்க்காம ஓடியதால் அது ஒரு மண் குழியில தப்புன்னு விழுந்தது. அடி பெரியதா இல்ல, ஆனா நாய்க்குட்டிக்கு ரொம்பவே வருத்தம். அந்த நேரத்துல அம்மா நாய் அங்க வந்தது. அது மெதுவா சொன்னது, உன் மனசுல ஒரு பாஸ் பட்டன் இருக்குன்னு நினைச்சுக்கோ. எதையும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ். அந்த வார்த்தை நாய்க்குட்டியின் மனசுல பதிஞ்சுது. அடுத்த நாள் நாய்க்குட்டி நடைபயிற்சி போனது. அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்டது. முன்னாடி மாதிரி ஓடல, அது நின்றது. பாஸ். சுற்றி பார்த்தது. அது ஒரு விழுந்த டின் டப்பா காற்றுல உருண்டு போன சத்தம்னு புரிஞ்சது. நாய்க்குட்டி சிரிச்சுது, டப்பான்னு. இன்னொரு நாள் ஒரு குட்டி குழந்தை நாய்க்குட்டியின் வாலை பிடிச்சது. முன்னாடி இருந்தா குறைத்திருக்கும், இப்போ பாஸ். அது குழந்தையை பார்த்து வாலை ஆட்டுச்சு. குழந்தை சந்தோஷமா சிரிச்சது. அந்த நாளில இருந்து நாய்க்குட்டி எதையும் உடனே ரியாக்ட் பண்ணல. நம்பர் 1, முதல்ல பாஸ் பண்ணணும். நம்பர் 2, அப்புறம் திங்க் பண்ணணும். நம்பர் 3, அப்புறம் ஆக்ஷன் பண்ணணும். கிராமத்துல உள்ள எல்லாரும் அந்த நாய்க்குட்டிய ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப நல்ல நாய் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாய்க்குட்டிக்கு புரிஞ்சது, பலம் என்றது வேகமா ரியாக்ட் பண்ணறது இல்ல, யோசிச்சு சரியானதை செய்வதுதான். இந்த கதையிலிருந்து குட்டீஸ் என்ன கத்துக்கிறோம்? கோபம் வந்தாலும் பாஸ் பண்ணணும், உடனே ரியாக்ட் பண்ணாம திங்க் பண்ணணும், யோசிச்சு செய்யறது தான் ஸ்மார்ட் பிஹேவியர். நட்சத்திரங்கள் மெதுவா வானத்துல மின்ன ஆரம்பிச்ச நேரத்துல நடக்கிற கதை. ஒரு சின்ன மலைக்கு அருகில பச்சை மரங்களும் பூக்கள் மணக்கும் காற்றும் நிறைந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன குழந்தை வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த குழந்தைக்கு பழைய பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த குழந்தை வீட்டின் மூலையில தூசி படிந்த ஒரு பழைய கண்ணாடி பார்த்தது. அது சாதாரண கண்ணாடி இல்ல, அது கொஞ்சம் மின்னுச்சு. கண்ணாடிக்குள்ள வேறொரு உலகம் மாதிரி தெரிஞ்சது. நான் பாக்குறேன். அந்த குழந்தை மெதுவா அந்த கண்ணாடியை தொடச்சதும் கண்ணாடி ஒளிர ஆரம்பிச்சது. அதுக்குள்ள ஒரு மறைந்த கிராமம் தெரிஞ்சது. வண்ண வீடுகள், சிரிக்கும் மக்கள், எப்பவும் மாலை நேரம் போல அமைதியான இடம். அந்த கிராமம் எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய கிராமம். அந்த கண்ணாடி நல்ல மனசு கொண்ட குழந்தைகளுக்கு மட்டும் அந்த கிராமத்தை காட்டும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த குழந்தை தினமும் கண்ணாடிக்குள்ள அந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டு அங்க நடக்கிற நல்ல விஷயங்களை ரசிச்சது. அங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க, யாரும் சண்டை போட மாட்டாங்க, எல்லாரும் மெதுவா பேசுவாங்க. ஒரு நாள் கண்ணாடி கொஞ்சம் மங்கலாயிடுச்சு. மறைந்த கிராமமும் தெளிவா தெரியல. நான் கவனிக்கிறேன். அந்த குழந்தை உடனே புரிஞ்சுக்கிச்சு, அந்த கிராமம் நல்ல எண்ணங்களால தான் மின்ற இடம்னு. அப்போ அந்த குழந்தை வீட்டுல உதவி செய்ய ஆரம்பிச்சது. நண்பர்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசிச்சு.
யாராவது சோகமா இருந்தா அவர்களை சிரிக்க வச்சது. அந்த நாளை இரவு கண்ணாடி மறுபடியும் மின்ன ஆரம்பிச்சது. மறைந்த கிராமம் முந்தையதை விட இன்னும் அழகா தெரிஞ்சது. நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன் குழந்தைகளே, மந்திர கண்ணாடி நம்ம வெளியில இல்ல, அது நம்ம மனசுக்குள்ளதான். நம்ம நல்ல மனசு, நல்ல செயல்கள், அதுவே ஒரு அழகான உலகத்தை உருவாக்கும். மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன் குட்டீஸ். வணக்கம் குட்டீஸ். இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான சாந்தமான எறும்பு கதை சொல்லப் போகிறேன். ஒரு காலத்துல பச்சை பசுமையான ஒரு பெரிய காட்டுல ஒரு பெரிய எறும்பு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துல நிறைய எறும்புகள் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த எறும்பு கூட்டத்துல ஒரு எறும்பு இருந்தது. அது ரொம்ப பெரிய எறும்பும் இல்லை, ரொம்ப சின்ன எறும்பும் இல்லை. ஆனா அது அமைதியாக யோசிக்கிற ஒரு நல்ல பழக்கம் கொண்ட எறும்பு. மற்ற எறும்புகள் வேகமா ஓடுவாங்க. உணவு கிடைச்சதும் அவசரமா எடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த எறும்பு மட்டும் எதையும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு சுற்றி பார்த்து யோசிக்கும். ஒரு நாள் எறும்புகளெல்லாம் உணவு தேடி வெளியே போனாங்க. அப்போ ஒரு பெரிய பிஸ்கட் துண்டு கிடைச்சது. எல்லா எறும்புகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வா வா, எடுத்துக்கிட்டு போகலாம் என்று எல்லாரும் ஓடினாங்க. அனைத்து எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து பிஸ்கெட்டை தூக்கிக்கிட்டு கூட்டத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா வழியில ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. காடு ரொம்ப பெரியது. மரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. சில எறும்புகள் வழி மாறி போயிட்டாங்க. சில எறும்புகள் பிஸ்கெட் துண்டை கீழே விட்டுவிட்டன. சில நேரத்துக்கு அப்புறம் பிஸ்கெட் பாதிதான் கூட்டத்துக்கு வந்துச்சு. எறும்புகள் எல்லாம் ரொம்ப கவரப்பட்டாங்க. அப்போ அந்த அமைதியான எறும்பு மெதுவா முன்னாடி வந்தது. அது சொன்னது, நம்ம வேகமா போறோம், ஆனா வழி ஞாபகம் இல்லை. அடுத்த தடவை வழி மறக்காம இருக்க ஒரு அடையாளம் போடலாம். மற்ற எறும்புகள் கேட்டாங்க, எப்படி? அந்த எறும்பு சுற்றி பார்த்தது. தரையில கிடந்த சின்ன சின்ன இலைகளை எடுத்தது. அதை ஒரு இடத்துல ஒரே மாதிரி வைத்து கொஞ்ச தூரம் போய் மீண்டும் அதே மாதிரி வைத்து, அது ஒரு அடையாள வழி மாதிரி இருந்தது. அந்த எறும்பு சொன்னது, இந்த இலை அடையாளத்தை பார்த்து நடந்தா நம்ம வழி மறக்க மாட்டோம். அடுத்த நாள் மீண்டும் எறும்புகள் உணவு தேடி போனாங்க. இந்த முறை அந்த புத்திசாலி எறும்பு முன்னாடி நடந்தது. மற்ற எறும்புகள் இலை அடையாளங்களை பார்த்து பார்த்து நடந்தாங்க. யாரும் வழி மாறல, யாரும் குழப்பமா போகல. உணவு முழுசா பாதுகாப்பா எறும்பு கூட்டத்துக்கு வந்துச்சு. எறும்புகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மள யோசிக்க வச்ச எறும்புதான் இன்று நம்ம ஹீரோ என்று சொன்னாங்க. அந்த நாளிலிருந்து எறும்பு கூட்டத்துல ஒரு நல்ல பழக்கம் வந்துச்சு. முதல்ல யோசிக்கணும், அப்புறம் அடையாளம் போடணும், அப்புறம்தான் வேலை செய்யணும். அந்த அமைதியான எறும்பு கூட்டத்துக்கு ஒரு முக்கிய எறும்பாக மாறிச்சு. இந்த கதையிலிருந்து குட்டீஸ் என்ன கத்துக்கிறோம்? அவசரம் வேண்டாம், யோசிச்சு செய்தால் வேலை சுலபம். ஒருத்தருடைய நல்ல யோசனை எல்லாருக்கும் உதவும். மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன் குட்டீஸ். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப இனிமையான, ரொம்ப கற்பனை நிறைந்த அழகான கதை சொல்ல போகிறேன். அமைதியா கேளுங்க குட்டீஸ். ஒரு காலத்துல மலைகளுக்கும் பசுமையான வயல்களுக்கும் நடுவே ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் ரொம்ப பெரியதில்ல, ஆனா அங்கே இருந்த பாசம், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம் மிக மிக பெரியது. அந்த கிராமத்தின் ஓரத்துல ஒரு குட்டி வீடு இருந்தது. அந்த வீட்ல தான் நம்ம பாசமான பாட்டி வாழ்ந்திருந்தாங்க. வெள்ளை முடி, மென்மையான சிரிப்பு, எப்போதும் அமைதியான முகம். அவங்கள பார்த்தாலே மனசு சாந்தி ஆகிடும். பாட்டி இருந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சமையலறை. அங்க எப்போதும் இட்லி வேகும் நல்ல வாசனை வரும். ஒவ்வொரு காலையும் சூரியன் இன்னும் முழுச எழுந்திருக்க மாட்டான். ஆனா பாட்டியின் வீட்டிலிருந்து பிளிஷ் பிளிஷ் என்று இட்லி வேகும் சத்தம் மட்டும் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த நாள் காலையும் அப்படித்தான். ஆனா அந்த நாளில் ஒரு சின்ன மந்திரம் நடந்தது குட்டீஸ். பாட்டி
இட்லி பாத்திரத்தின் மூடிய மெதுவா திறந்தாங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த இட்லிகள் மெதுவா, ரொம்ப மெதுவா காற்றுல மிதக்க ஆரம்பிச்சது. பஞ்சு மாதிரி மென்மையான வெள்ளை மேகங்கள் போல சின்ன சின்ன இட்லிகள் வானத்துல பறந்துகிட்டே இருந்தது. அந்த இட்லிகளை பார்த்து பறவைகளே நின்று பார்த்தது. குழந்தைகளின் கண்கள் அதிர்ச்சியோட பெரியதாக திறந்தது. ஆனா பாட்டி மட்டும் அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த இட்லி சாதாரண இட்லி இல்லைன்னு. இந்த இட்லி சாப்பிடுறவங்களுக்கு சின்ன நேரத்துக்கு ஒரு விசேஷமான சக்தி கிடைக்கும். யாருக்காவது பறக்கும் சக்தி வரும், யாருக்காவது அதிக பலம் வரும், யாருக்காவது ரொம்ப வேகமாக ஓடும் சக்தி வரும். ஆனா குட்டீஸ், இந்த சக்தி விளையாடத்துக்கோ சண்டை போடத்துக்கோ பெருமை காட்டத்துக்கோ இல்ல, ஒரு நல்ல காரியம் செய்ய மட்டும். ஒரு நாள் மழை பெய்துகிட்டே இருந்த போது ஒரு குட்டி நாய் நீர்ல சிக்கிக்கிட்டது. அந்த இட்லி சாப்பிட்டவர் காற்றுல பறந்து போய் அந்த குட்டி நாயை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து வந்தார். மற்றொரு நாள் ஒரு பெரிய மரம் விழப்போகும் நிலையில் இருந்தது. அந்த இட்லி சாப்பிட்டவர் அதிக பலத்தோட மரத்தை தாங்கி பிடித்து எல்லாரையும் காப்பாற்றினார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் நடந்துகிட்டே இருந்தது. சில நாட்களில் இந்த இட்லி கடை முழு கிராமத்திலும் பறக்கும் இட்லி கடைன்னு பிரபலமாகிடுச்சு. ஆனா பாட்டி ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. யாராவது சுயநலத்தோட எனக்கு மட்டும் என்று நினைச்சு இட்லி சாப்பிட்டா அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கவே இல்லை. ஆனா நல்ல மனசோட மற்றவருக்கு உதவணும் என்று நினைச்சு இட்லி சாப்பிட்டா அந்த இட்லியே அவர்களை காற்றுல தூக்கி செல்லும். ஒரு நல்ல செயல் முடிஞ்சதும் அந்த சக்தி மெதுவா மறைந்து போயிடும். ஆனா அந்த நல்ல செயல் கிராமத்து மனசுக்குள்ள எப்போதும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். பாட்டி இதையெல்லாம் பார்த்து மெதுவா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு சூப்பர் ஹீரோக்கள் தேவையில்லை, நல்ல மனசுள்ள மனிதர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். ஒரு நாள் இட்லிகள் பறக்கல, அமைதியா பாத்திரத்துக்குள்ளேயே இருந்தது. பாட்டி சிரிச்சுக்கிட்டே பாத்திரத்தை மூடி வைத்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல எல்லாருமே நல்லது செய்ய கற்றுக்கிட்டாங்க. அப்ப மந்திரம் தேவையில்லை குட்டீஸ். அந்த கிராமம் முழுக்க இட்லி வாசனை மாதிரி பாசமும் உதவியும் சந்தோஷமும் எப்போதும் பரவி இருந்தது. தேங்க்யூ குட்டீஸ். இன்னொரு இனிமையான கதையோட மீண்டும் சந்திப்போம். குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நான் உங்களுக்கு ஒரு இனிமையான சின்ன குயில் குஞ்சு கதையை சொல்ல போறேன். ஒரு காலத்துல பச்சை பசுமையான ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைகள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தன. அந்த காட்டுல கிளிகள் இருந்தது, மைனாக்கள் இருந்தது, காகங்கள் இருந்தது, அழகான மயில்களும் இருந்தது. ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு தனி சிறப்பு இருந்தது. மயில் நடந்து வந்தா அதோட பெரிய அழகான இறகுகள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். கிளிகள் பேசினா அதோட கலர் கலரான உடலும் சத்தமும் ரொம்ப அழகா இருக்கும். மைனாக்கள் பாடுனா காடு முழுக்க இனிமையான சத்தம் கேட்கும். ஆனா இந்த எல்லா பறவைகள் நடுவுல ஒரு சின்ன குயில் குஞ்சு இருந்தது. அந்த குயிலுக்கு பெரிய இறகுகள் இல்ல, பளபளப்பான நிறமும் இல்ல. வெளியில பார்த்தா அது ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். மற்ற பறவைகள் எல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டோம் விளையாடிக்கிட்டும் இருக்கும்போது இந்த குயில் குஞ்சு மட்டும் ஒரு மரக்கிளை மேல உட்கார்ந்து மெல்ல யோசிக்கும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் எதுவும் இல்லைன்னு அது மனசுக்குள்ள நினைக்கும். சில நேரம் மயிலின் இறகுகளை பார்த்து அதோட அழக பார்த்து குயில் குஞ்சு சோகமா இருக்கும். ஒரு நாள் வானம் திடீர்னு கருப்பா மாறிச்சு. காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. மின்னலும் இடியும் வந்தது. அதுக்கப்புறம் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. காட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் பயந்துட்டாங்க. சின்ன சின்ன பறவை குஞ்சுகள் கூடு கிடைக்காம அங்கங்க பறந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சின்ன குயில் குஞ்சு ஒரு பெரிய மரக்கிளை மேல நின்னது. அதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அது ஓடல மறையல. அது தன்னோட முழு சக்தியையும் சேர்த்து உயர்ந்த குரல்ல கூப்பிட்டது. இங்க வாங்க, இந்த பெரிய மரத்துக்கு கீழே பாதுகாப்பு இருக்கு. அதோட குரல் மழை சத்தத்துக்கும் மேலா காற்று சத்தத்துக்கும் மேலா தெளிவா கேட்டது.
ஒரு பறவை இன்னொரு பறவைன்னு நிறைய பறவைகள் அந்த குரலை கேட்டு அந்த மரத்துக்கு கீழே வந்து சேர்ந்தாங்க. குயில் குஞ்சு மீண்டும் மீண்டும் அதே இனிமையான குரல்ல அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னுச்சு. வானம் தெளிவா மாறிச்சு. பறவைகள் எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க. அப்போ மயில் குயில் குஞ்சு பக்கத்துக்கு வந்து சொன்னது, உனக்கு அழகான இறகுகள் இல்ல, ஆனா உன் குரல் தான் இன்று நம்ம எல்லாரையும் பாதுகாத்தது. மற்ற பறவைகளும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அந்த சின்ன குயில் குஞ்சு அப்போதான் முதன் முறையா முழு மனசார சிரிச்சது. எனக்கும் ஒரு சிறப்பு இருக்குன்னு அதுக்கு புரிஞ்சது. அந்த நாள்ல இருந்து காட்டுல யாருக்காவது பயம் வந்தா முதல்ல கேக்குற சத்தம் அந்த சின்ன குயிலின் இனிமையான குரல் தான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் குட்டீஸ்? 1. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமை இருக்கு. 2. வெளியில தெரிகிற அழகுதான் முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற திறமைதான் உண்மையான வளம். 3. நம்ம திறமைய சரியான நேரத்துல பயன்படுத்தினா அது மற்றவர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் குட்டீஸ். பாய். மயிலின் தலையை வருடி தட்டி